الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك، ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا، وتمم تقصير أعمالنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்து வளர்த்திய எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடன் வாழ்ந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், எங்கள் நலம் விரும்பும் அன்பர்கள் நண்பர்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக எங்களை இந்த உலகத்திற்கு தகுதியான ஒழுக்கமான நபராக வாழச் செய்த முக்கியமான காரணமாக இருந்த எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே அவர்கள் செய்த நன்மையான காரியங்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக. வாழும் காலத்திலே அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சொலையாக நீ ஆக்குவாயாக. அவருடைய கபறுகளை வெளிச்சமானதாக விசாலமானதாக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபறுகளை சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய கபராக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் எங்களுக்காக வேண்டி எப்படியெல்லாம் பாடுபட்டார்களோ, எப்படியெல்லாம் சிந்தித்தார்களோ, அதே போன்று அவர்களுக்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகளை சுமந்திருக்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா வகையான கஷ்ட நஷ்டங்களையும் முழுமையாக நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய விவசாயங்களிலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய உணவுப் பொருட்களிலே, தண்ணீரிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் சம்பாதிக்கின்ற காசு பணங்களிலே முழுமையாக நீ அபிவிருத்தி செய்வாயாக. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கடை நிறுவனங்களிலே யா அல்லாஹ் முழுமையாக நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், யாரிடத்திலேயும் கடன் வாங்காத, கையேந்தாத சூழ்நிலை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், யாருக்காகவும் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை வருவதை விட்டும் காப்பாயாக. யா அல்லாஹ், கோழையாக வாழ்வதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், முடியாமல் போவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உடல் வலிமையை, மன வலிமையை முடக்கிவிடக்கூடிய முழுமையான எல்லா வகையான நோய்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வைரஸ் பெருந்தொற்று நோய்களிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள், ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திடீர் என்ற ஹார்ட் அட்டாக்கினாலும் வாதங்களினாலும் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நோய்கள் எங்களை வந்து அடைந்து விடாமல் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ்ந்து உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியை, மார்க்க கல்வியை, உலக கல்வியை நிரப்பமாக நாங்கள் தருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாயத்திலே குமர்கள் தேங்காமல் காப்பாயாக. வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய குமர்களுக்கு உடனே நிக்கா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. உடல் ஆரோக்கியமான குழந்தையை பரிசளிப்பாயாக. உடல் உறுப்புகள் குறைபாடற்ற, சிந்தனையில் தெளிவான குழந்தையை பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ கவலைகளை முன்வைத்து இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கவலைகளை முழுமையாக நீ துடைத்து எரிந்து அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் சமுதாயத்தில் உள்ள எத்தீமான குழந்தைகளை அரவணைத்து வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எங்கள் சமுதாயத்தில் உள்ள எத்தீம்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை படிப்பை நாங்கள் தேடி வழங்குபவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் சமுதாயத்தில் உள்ள விதவைகள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதற்கான கால சூழ்நிலைகளை சரியாக ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அதற்கான சந்தர்ப்பத்தை சரியாக ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய இரண்டாவது கணவரும் குடும்பத்தை அனுசரித்து தன் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் கடினமான தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் தேடி பிடித்து இந்த ரமதானிலே உதவி செய்பவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே உள்ள பெரியோர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் உபதேச சிந்தனையோடும் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள் சிறுமியர்கள் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே சிறந்த அன்பை அரவணைப்பை அனுசரிப்பை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ சச்சரவுகள் சண்டைகள் இடையூறுகள் தொல்லைகள் தேவையில்லாமல் எங்களுடைய சிந்தனைகளினால் தேவையில்லாத எங்களுடைய ஆசாபாசங்களினால் எங்கள் குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றனவே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகளை எல்லாம் நீக்கி இணக்கமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை பெற்று நீடித்த ஆயுள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் எங்களிலே கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளிலே சிக்குண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் குடும்ப பிரச்சனைகளை விட்டும் நீங்கி நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ கடன்களை சந்திக்கிறார்களோ அல்லது சிரமமான கஸ்டமர்களை சந்திக்கிறார்களோ அல்லது வேறேனும் வகையில் இடையூறுகளை அனுபவிக்கிறார்களோ எங்களுக்கு எல்லா வகையான இடையூறுகளையும் தொல்லைகளையும் தடைகளையும் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே இஸ்லாமியர்கள் இங்கே நோகடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மற்ற நேரங்களில் போல் காப்பாற்றப்படக்கூடியவர்களாக முஸ்லிம்களுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களே போராடுபவர்களாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை சரிபடுத்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இலங்கையிலே உள்ள பொருளாதார சூழ்நிலை எங்கள் நாட்டில் வந்து விடாமல் காப்பாயாக. எவ்வளவோ நபர்கள் அங்கே சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட சிரமப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். யா அல்லாஹ் அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீ தீர்த்து வைப்பாயாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் சுபிச்சமாக பொருளாதாரத்தோடு வசதி வாய்ப்போடு யா அல்லாஹ் நேர்மையானவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை யாரெல்லாம் அழித்து துடைத்து எரிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் நேர் வழியை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற அநியாயங்களின் காரணமாக அவர்களுக்கு நேர்வழி நசீபாகாது என்றால் அவர்களை அழிக்கும் பொறுப்பை நீயே எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே குறிப்பாக இந்திய நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாங்களும் மற்ற சிறுபான்மை மக்களும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய பெண்களும் எங்களுடைய குழந்தைகளும் பாதுகாப்பானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு மார்க்க சிந்தனையோடு வாழக்கூடியவர்களை எங்களை நீ சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குணங்களை எல்லாம் சார்ந்த குணங்களாக நீ அலங்கரிப்பாயாக. நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மனித மிருகங்களாக ஆக்கிவிடாமல் நேர்வழியை விட்டு தவறு செய்து விடாமல் யா அல்லாஹ் இந்த நேர்வழியின் மீதே ஸ்திரமாக இருக்கக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்வதற்கு எங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கேட்காமலேயே கொடுத்தாய். யா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடிய உரிமையும் கேட்காமலேயே கொடுத்தாய். யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக அவற்றை எல்லாம் எங்களிடமிருந்து மீண்டும் பிடுங்கி விடாமல் முழுமையாக இந்த மார்க்க சேவையாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன சேவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கின்ற இந்த சேவைகள் பருந்து விரிய தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் செய்கின்ற இந்த சேவைகளிலே ஊக்கம் கொடுப்பவர்களை நீ அதிகரித்து தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம்
திருக்கலிமாவின் அர்த்தம் புரிந்து அதனுடைய மகத்துவத்தை அறிந்து அதன் பிரகாரம் வாழ்ந்து மௌத்தாகின்ற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்த நிலையிலே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. எங்கள் அனைவருக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகுவதற்கு முன்பாக பலமுறை பல தடவை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தருவாயாக. எங்கெல்லாம் துவாக்கள் கபூலாக்கப்படும் என்று வருகின்றதோ அப்படிப்பட்ட எல்லா புனித இடங்களிலேயும் நின்று நாங்கள் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. புனித ரவுலா ஷரீஃபில் நின்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான சஹாபாக்களுடைய கபறுகளை, புனிதமான பத்ரியீன்கள், உஹதியீன்கள், இன்னும் சுஹதாக்களான சஹாபிகள், மற்றவர்கள், இறைநேச பெருமக்கள் அனைவருடைய கபறுகளையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சின்னங்களை சென்று நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் உறுதியாக ஸ்திரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலத்திலே யாருக்கெல்லாம் என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதோ எல்லா கடமைகளையும் சரிவர செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடன் யாரெல்லாம் பழகுகிறார்களோ அவர்களுக்கு நேர்மையாக நாங்கள் நடப்பவர்களாக ஆக்குவாயாக. யாருக்கும் துரோகம் இழைப்பவர்களாக ஆக்கிவிடாமல் காப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலோ சமுதாயத்திலோ எங்களின் காரணமாக குழப்பம் ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடன் பழகுபவர்கள் அனைவரும் நல்லவர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே வியாபாரம் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்கள் நேர்மையானவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களால் யாருக்கும் ஒரு சிறிதளவும் எந்த விதமான இடையூறும் வராமல் காப்பாயாக. அதே போல மற்றவர்களால் எங்களுக்கும் எந்த விதமான இடையூறுகளும் குழப்பமும் நேர்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கண் திருஷ்டிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குழப்பத்திலே மாட்டிவிடப்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக ரூஹானி பிரச்சனைகள் செய்வதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன தொந்தரவுகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதன் அனுபவிக்கிறானோ அந்த எல்லா வகையான தொந்தரவுகளிலே இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த உலகத்திலே வாழுகின்ற போதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல உண்மையாளராக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல துணிச்சல் மிக்கவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல நாணம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல புத்தி கூர்மை உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இன்னும் எந்தெந்த சஹாபாக்கள் என்னென்ன தன்மையிலே புகழ்பெற்று விளங்கினார்களோ தங்களுடைய குணாதிசயங்களை மார்க்கத்திற்காக செலவு செய்தார்களோ அதுபோல நாங்களும் வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நேர்வழியின் மீதே ஸ்திரமாக நீ வைத்திருப்பாயாக. எந்த காலகட்டத்திலேயும் இந்த மார்க்கத்தை விட்டும் நகன்று விடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள் சிறுவயதிலேயே மௌத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தருவாயாக. எந்த கட்டத்திலும் யாரிடத்திலும் எதற்காகவும் எப்போதும் நாங்கள் சென்று நின்று விடாமல் யாருக்கும் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே நின்று விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களை வெளியே கூற முடியாத அளவிற்கு நிறைய இருக்கிறது அல்லாஹ். அந்த பாவங்களை எல்லாம் வெளியே கூறினால் எங்களை யாருமே மதிக்க மாட்டார்கள் அல்லாஹ். நாங்கள் செய்கின்ற பாவங்களை வெளிப்படுத்தி எங்களை இழிவுபடுத்தி விடாமல் காப்பாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலே மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உள்ளத்திலிருந்து மனம் திறந்து கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ ரகசியமான பாவங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. பாவங்கள் செய்வதிலே பொடுபோக்குத்தனத்தை தருவாயாக. பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக.
பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக, உன்னுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலம் எல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், கல்வி கற்பதிலே சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம். யா அல்லாஹ், அதற்கு காரணமாக எங்களுடைய நேர்வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாது ரப்பே. யா அல்லாஹ், இந்த தீனின் மீது இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும், நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும், அனுபவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழ செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ், சமுதாயத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் உள்ள குடும்பமாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பிணக்குகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தந்து நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகளை எல்லாம் நீக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பஞ்சமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆக்கள் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக, நீதிமான்களாக, நேர்மையானவர்களாக, புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவு செய்வதிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பாவிகளாக கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், முழுமையாக மஃபிரத்தை பெற்ற, பாவ மன்னிப்பை பெற்ற அடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை சுவனத்து தின்றல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. அவர்கள் வாழும் காலத்திலே செய்த நன்மையான காரியங்களில் எந்த கூலியில் குறைவும் இல்லாமல் நீ ஏற்றருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றங்களை ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீ முழுமையாக நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தை சங்கைப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் நோன்பு நோற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோன்பு வைக்கின்ற போது எந்த சிரமமும் இல்லாமல் லேசான முறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அமல்கள் செய்வதற்கு எந்த விதமான உடல் ஒத்துழையாமையும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை முழுமையாக நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ சிரமங்களை உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் தனிமையில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்கள் வாழ்க்கையை கடினமாக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் திடீர் விபத்துகள், ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நோய்களை கொடுத்து தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீர் என்று வரக்கூடிய மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உடல் வலிமையை, மன வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் வலிமையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் முழு ஆரோக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்ல உடல் நலமும் நீடித்த ஆயுளும் பெற்று உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே இணக்கமான சூழ்நிலை தருவாயாக. அன்போடும் அரவணைப்போடும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையோடும் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு, சிறுமியர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நசீவாக்குவாயாக. எந்த விதமான உறுப்பு குறைபாடுகளோ வேறெந்த சுய புத்தியில் உள்ள குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலே மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் உள்ளத்திலிருந்து மனம் திறந்து கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ ரகசியமான பாவங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. பாவங்கள் செய்வதிலே பொடுபோக்குத்தனத்தை தருவாயாக. பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக, உன்னுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் கல்வி கற்பதிலே சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம். யா அல்லாஹ் அதற்கு காரணமாக எங்களுடைய நேர்வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் இந்த தீனின் மீது இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும் நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும் அனுபவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் உள்ள குடும்பமாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிணக்குகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தந்து நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகளை எல்லாம் நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பஞ்சமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆக்கள் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக நீதிமான்களாக நேர்மையானவர்களாக புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவு செய்வதில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. வீணாகி போகக்கூடிய செலவுகளில் இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகி உடைந்து காணாமல் போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் திடீர் மரணங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எரிந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி அல்லது விபத்தில் மௌத்தாகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுள் பெற்று உனக்காக உன்னுடைய வழியிலே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ரப்பே. ஆனால் நீ கேட்பதை விரும்புகிறாய், கொடுப்பதை விரும்புகிறாய். யா அல்லாஹ் முதல் வானத்திலே வந்து என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறாய். யா அல்லாஹ் உனக்கு முன்னால் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் புனிதமான இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலேயும் நோன்பு திறக்கும் நேரத்திலேயும் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பி விடாதே. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாராவது ரிஸ்க்கு கேட்பவர்கள் இருப்பீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ் நான் கேட்கிறேன், நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு ரிஸ்கை பரிபூர்ணமாக தருவாயாக. யா அல்லாஹ் யாரேனும் பாவமன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. பாவமன்னிப்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவமன்னிப்பை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரேனும் உடல் சுகம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் சுகத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய உடல் சுகத்திற்கு நீ உத்தரவாதமாக இருப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலேயே எங்களை விட்டு விடாமல் உன்னுடைய பொறுப்பிலேயே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ விரும்பும் காரியமாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அதற்காக தேவைப்படுகின்ற எல்லா வகையான வாழ்வாதாரம் ஜீவாதாரங்களுக்கும் எங்களுக்கு நீ பொறுப்பெடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு தேவைப்படுகின்ற காசு பணங்களை நிரப்பமாக தருவாயாக. எங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் சொந்த வீட்டை கட்டி அதிலே நாங்கள் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பயணிப்பதற்கு வசதியான வாகனங்களை வாங்கக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான உன்னுடைய காபத்துல்லாவிலே யா அல்லாஹ் காபத்துல்லாவின் திரை சீலையை பிடித்து அழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பலமுறை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மதீனாவிலே ரவுலா ஷெரீஃபிலே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ரவுலா ஷெரீஃபிலே நாங்கள் கண்ணியமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் பல தடவை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நாங்கள் சென்று பார்த்து அனுபவித்து உன்னை காணுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் மௌத்தானவர்களுக்கு நாங்கள் துவா செய்திருக்கிறோமோ அதே போல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களையும் இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அதாபுகள் அற்றதாக ஆக்குவாயாக. சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்காக பாடுபட்ட எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், அவர்கள் யாரெல்லாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அவருடைய கபர்களையும் சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவர்களோடு நாங்களும் மகிழ்ச்சியானவர்களாக கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் சொர்க்கத்திலேயும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கபரிலே நாங்கள் செய்த அமல்கள், திருக்குர்ஆன் இவையெல்லாம் எங்களுடைய கபர் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் நவுமத்தில் அரூஸ் புதுமா பிள்ளையைப் போல உறங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, அது போன்ற கபராளிகளாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் திடுக்கம் மிகுந்த மஹ்ஷர் நாளிலே லேசான முறையிலே கேள்வி கணக்கை நாங்கள் பதில் சொல்பவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் திடுக்கம் மிகுந்த அந்த நாளிலே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் திருக்குர்ஆனை மரணம் செய்தவர்கள், திருக்குர்ஆனின்படி வாழ்பவர்களின் மூலமாக அவர்களோடு நாங்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மஹ்ஷரிலே கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய லிகா என்னும் உன்னை சந்திக்கக்கூடிய பேரின்ப பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னுடைய ரஹமத்தான பார்வையால் எங்களை பார்த்து சொர்க்கவாசிகளாக எங்களை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்திலே வலிமார்கள், சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அற்பமான உலக ஆசையை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னை வணங்கி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் பல நேரங்களிலே தவறு செய்து விடுகிறோம். யா அல்லாஹ் நீ அமானிதமாக கொடுத்த இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்திலும் பாவங்கள் நிறைந்து போயிருக்கிறது. யா அல்லாஹ் நாங்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் நேர்வழி பெற்று வாழக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய ஈமான் என்ற ஜோதியை முழுமையாக பயன்படுத்தி வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய ஈமானின் மூலமாக மற்றவர்கள் நேர்வழி பெறுவதற்குரிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நேரான பாதையை கண்டு அதில் தெளிவாக பயணிப்பவர்களாக எங்கள் உடன் இருப்பவர்களையும் அழைத்து செல்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ஹக்கை ஹக்காக எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பாத்திலை பாத்தில் என்று தைரியமாக சொல்லி ஒதுக்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயிலை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னாலேயே எங்களுடைய குழந்தைகள் வஃபாத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்வையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற வகையில் அவர்களுடைய அறிவுகளுக்கு ஏற்றவாறு அவர்களை படிக்க வைக்க ஓத வைக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தீம்களை அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. கொடுக்கும் கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரிடத்திலேயும் கேட்டு பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எதற்காகவும் யாரிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் நாங்கள் சென்று கையேந்தக்கூடிய கேவலமான சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற சமூக பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக. மென்மேலும் எங்களுடைய சமூக பணிகளிலே நாங்கள் வீறுநடை போட்டு செல்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதிலே வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் எங்களுக்கு நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துவாவை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த ரமலானுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த நோன்பு திறக்கும் நேரத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான சஹாபாக்களின் பொருட்டால், பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டால், ஆலிம் பெருமக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊரிலே வாழக்கூடிய இறைநேசர்கள், இறைநேச பெண்மணிகள், யா அல்லாஹ் முடிநரைத்த வயோதிகர்கள், விவரமறியாத பாலகர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற துவாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. துவா செய்யக்கூடிய மஜ்லிஸ்களிலே கலந்து ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா. அல்லாஹும்ம க்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினா பிஃபத்லிக அம்மன் சிவாக். اللهم إنا نعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من قهر الرجال. اللهم تقبل منا قراءتنا ودعاءنا يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.